வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம். அதனால் நம்மளோட விஷ்ணு இருக்கார். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். போன வாரம் சாட்டர்டே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது ஐடிசியோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க, ஏன் அதை பேசலை அப்படின்றதும் மனப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் மண்டேல பேசுனீங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு அதில் வந்து சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, ஐடிசியுடைய எஃப்எம்சிஜி ரெவன்யூ மட்டும் 24,000 கோடி, ஹெச்யூஎல்லோடைய அப்ராக்சிமேட் ரெவன்யூ எஃப்எம்சிஜியில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 66,000 கோடி. 1/3 ஆஃப் ஹெச்யூஎல் இஸ் ஐடிசி அப்படின்னு இருக்கு. இதோட ஐடிசியோட growth 3 year growth சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 8%, ஹெச்யூஎல் 2%. இதே growth கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா 17 இயர்ஸில் ஐடிசி வில் பி நெக்ஸ்ட் ஹெச்யூஎல். அதோட குயிக்கராகவே ஆகிடும். இதை நான் வந்து ரொம்ப லீனியன்ட்டான ஒரு கால்குலேஷனில் எடுத்திருக்கேன் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த 17 வருஷத்தில் ஐடிசி ஹெச்யூஎல் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக மாறிடும். நீங்கள் போட்ட கால்குலேஷனும் அதுதானா? நான் 10, 12, 13 வருஷத்தில் ஆகிடும். ஓகே. அண்ட் இதில் ஃபுட் பிஸ்னஸ்லேருந்து ஹெச்எல் வெளில போயிட்டாங்க. அந்த ஃபுட்டுங்கிறது இன்னும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இட் வில் பி நெஸ்லே அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பைன்ட் இன்டு ஒன் ஈக்குவல் டு ஐடிசி. அப்போ அதை தாண்டி ஹோட்டல்ஸ் இருக்குது, அதை தாண்டி பேப்பர் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க தான் இந்தியாஸ் நம்பர் 1 அண்ட் பிக்கஸ்ட் பேப்பர் மேனுஃபேக்சருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது அதை தவிர ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. ஐடி கம்பெனி இருக்குது. அதை தவிர ஒரு இது இருக்குது, ஒரு அக்ரி ட்ரேடிங் கம்பெனி தனியாக இருக்குது. சரிங்க சார். இப்போ நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன், இன்னும் அப்புறம் அகர்பத்தி கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ஸ்டிக் கம்பெனி இருக்குது. நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்னும் ஐடிசி ஆனந்த் சாருடைய பார்வையில் எவ்வளவு விழுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ விழுந்தாலும் ஐ எம் ஹாப்பி. நீங்கள் ஹாப்பி சார். நாங்களாம் 400 ரூபாயில் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நான் 400 ரூபாயும் வாங்கியிருக்கேன், 150 ரூபாயும் சார். வாங்கி. நீங்கள் வந்து உங்களை எங்கள் கூட வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்கு நான் தனியாக வேற ஒரு கேள்வி வச்சுருக்கேன். நீங்கள் எங்களை உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில். நான் போக வர 1, 2ன்னு பசிக்கிறதுலாம் வாங்கிட்டே இருக்கும். அப்படி ஆவரேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 2 ரூபா 3 ரூபாயில் இருக்கும் சார். ஆமாம், அங்கே பார்த்தீங்களா எங்கள் ஆவரேஜ் எல்லாம் எவ்வளோ இருந்தது? அது ஏன்னா நான் 25 வருஷம் 30 வருஷமாக வச்சுருக்கேன். கரெக்ட் சார். நாங்கள் 20 வருஷம், நீங்கள் 30 வருஷம் கழிச்சு உங்கள் ஆவரேஜ் 2 ரூபாய்க்கு வந்துடும். சரிங்க சார். எவ்வளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட்டோட இர்ரேஷ்னாலிட்டியை நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ரேஷ்னல் லாங்கர் தென் மீ சால்வெண்ட். மார்க்கெட்டோட இர்ரேஷ்னல் வந்து நான் பொண்டியானாலும் மார்க்கெட் இர்ரேஷ்னலாக இருக்கும். அதனால் மார்க்கெட் எகேன்ஸ்டாக பெட் பண்ண மாட்டேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, நம்ம போய் பேக்கெட்டில் போட்டுப்போம். ஓகே சார். இப்போது ஐடிசி கேட்டேன். அதில் நான் ஒன்று சொல்கிறேன், ஐடிசி பயங்கரமாக கரெக்டாக ஒன்று நினச்சேன், ஆனால் கான்வர்ஸ்லி கரெக்டாக இல்லை இந்த ரிசல்ட்டுனால. ஓகே ஃபைன். ஓகே சார். இப்போ ஐடிசி பார்த்துட்டு இருந்தப்போ எஃப்எம்சிஜி பீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஐடிசி என்ன பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பார்த்தா கணக்குப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டாஸ் லிஸ்ட்டில் போடுறத விட ஐடி பீஸ்லேயோ இல்லை ஃபார்மா பீஸ்லேயோ இல்லை எஃப்எம்சிஜி பீஸ்லேயோ போடுறது பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. இப்போ இருக்கும். பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் அந்த கம்பெனியை மாற்றிடுவோம். அதை நீ உட்காந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். சி, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ ஹவ் டு பில்ட் எனார்மஸ் வெல்த். ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு, ஃபார்மா பீஸ் பாம்பேயில் இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கம்பெனி போரிங்காக இருக்குதுன்னு விற்றுட்டார். ஓகே. அவளோட ட்ரேடிங் ரெக்கார்டில் அது ப்ராஃபிட்டபிள் தான். 500 ரூபாய்க்கு வாங்கிட்டார், 1000 ரூபாய்க்கு விற்றுட்டார். ஓகே. இது என்னோடய இமேஜினரி ரேட்டு. அதை ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தார்னா இன்றைக்கி 500ரூபாங்கிறது வந்து 3400 இந்த ஷேர் விலை. கடன் இல்லாத கம்பெனி, சேஃபான கம்பெனி, இன்றைக்கி 3400, 7 மடங்கு ஏறிடுச்சு. பட் அதுக்கு மேலேயே அவர் சொல்கிறார், அப்போ 500 கம்மியாக அவர் வாங்கியிருப்பார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 500 கிடச்ச 3% டிவிடெண்ட் ஈல்டு. இன்றைக்கி அது 3%, 3000 இன்னும் 3% ஈல்டு. அப்போ இன்றைக்கி 500 வாங்கினார்னா அவர் 10% ஈல்டுக்கு மேலே இருப்பார். அப்போ ஒரு 10% 500 டிவிடெண்ட்டே 50 ரூபா 60 ரூபா வருதுன்னு அர்த்தம். கரெக்ட். அப்போனா என்ன, என்னோடய பாண்டு மாதிரி அது. 500 வாங்கின கம்பெனி இன்றைக்கி அந்த பாண்டை விற்றா எனக்கு 3400 காஸ்ட்டு. ஆனால் எனக்கு மாதம் 60 ரூபா வருது, வருஷத்துக்கு 50 ரூபா வருது. பாண்டு ரேட்டு ஏறுமா சார்? பாண்டு இல்லை இது, இதை நீ வந்து ஸ்டாக்காக பாண்டாக பார்த்தீங்கன்னா. ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், ஐடிசி 5 ரூபான்னு வச்சுக்கோ, வருஷத்துக்கு 17 ரூபா கொடுக்குறதுனா ஐ எம் கெட்டிங் இன்ஃபைனைட் ரிட்டர்ன்ஸ். ஓகே.
ஸோ வை வில் ஐ ஈவன் திங்க் ஆஃப். சார் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க உங்களத வச்சு எங்ககிட்ட நான் சொல்லாதீங்க. இன்னொரு நான் திரும்பி உனக்கு சொல்ல 10, 20 வருஷம் பெருமையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ம். போன வாரம் கர்நாடகா பேங்க் ஆல் டைம் ஹை ம். 35 ரூபா இருந்தது அந்த ஸ்டாக்கு. அன்றைக்கே 3 ரூபா 5 ரூபா 3 ரூபா கொடுத்துருந்தா இப்போ 5 ரூபா தராங்கிறாங்க. ம். 35 ரூபாய்க்கு 5 ரூபானா எனக்கு எவ்வளோ ஆச்சு? 12% இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ம். எனக்கு எந்த பாண்டு 12% இன்ட்ரெஸ்ட் தரப்போகிறோம்? இன்னும் 2 ரூபா ஏற்றிட்டா எனக்கு 20% இன்ட்ரெஸ்ட். ம். நான் 35 ரூபாய்க்கு ஒரு பாண்டு வாங்குறேன். 300 ரூபாய்க்கு மேலே அந்த பாண்டோட வேல்யூ போகுது. எனக்கு 20% வட்டி கொடுக்குறான்னா, நான் போட்ட பணத்துக்கு எனக்கு 20% வட்டி கொடுக்குறான்னா, நான் ஏன் அந்த கம்பெனியை கொடுக்கணும்? சரி சார். அந்த மாரி இப்ப ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க சார். எந்த ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்கு அண்டர் பட்டாஸ் லிஸ்ட்டில் டிவிடெண்ட் பே வாங்கினீங்கன்னா ம். அது மாதிரி தான் கொடுக்கும். ஓகே சார். நீங்கள் என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்றுட்டு அது உடனே இறங்கினோன்னா ஐயோ 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 ஐயோன்னீங்கன்னா. சார் அதனால தான் நான் நீங்க எங்க மைண்ட் செட்டுக்கு வந்து பேசுங்கன்னு அதுக்கு தான் சார் கேட்குறேன். அது மாதிரி இன்னொரு மகானுபாவு ம். ஒன்று என்ன சொல்கிறாரு, 1, 2, 1, 2ன்னு வாங்கக்கூடாது. ம். நீ 1 லட்சம் ஷேர் வாங்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும்னு. நான் என்ன சொல்கிறேன், அந்த மகானுபாவும் மிடில் கிளாஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், 1 லட்சம் ஷேர் வாங்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருந்தால் இந்த வீடியோவை நான் பார்த்துன்னு இருப்பேன். சார் 1,00,000 ஷேர் வாங்குறதுன்னா யாருனாலையும் உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது அது அது பாசிபிள் தானே? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு தைரியமாக 500 ரூபா விற்கிற ஷேரை 1 லட்சம் ஷேர் வாங்க முடியும் நீ நம்ம. ஆனா ஒரு தைரியம் இருக்குல்ல சார். முதல் டார்கெட் 1000 ஷேர். 2வது டார்கெட் 3000 அதுக்குள்ளே ஷேர். என்ன ஆகிடும்னா வயசாகிடும். ஓகே. நான் அப்படி என்ன சொல்ல சொல்றீங்க. வரேன்னா, யார் சார்? யாரோ ஒருத்தர் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும். நம்ம எந்த ஆடியன்ஸுக்கு பேசுகிறோன்னு இருக்கணும். நீ மாதத்துக்கு 3 கோடி 4 கோடி சம்பாதிக்கிறவன்ட்ட போய் நீ பேசணும். அதை விட்டுட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மேக்ஸிமம் சம்பாதிக்கிற ஆடியன்ஸுக்கு இது மாதிரிலாம் ஐடியா கொடுத்தேன்னா என்ன ஐடியா போச்சுன்னா உனக்கு எல்லாமே போயிடும். அது கான்சென்ட்ரேஷனா மாறாதா சார்? அதான் ஏன் சொல்கிறேன். இப்போ என்னோடய எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். என்கிட்ட 1 லட்சம் டாடா ஸ்டீல் இருந்ததுன்னு வை. ம். எங்கள் அப்பா மாற பிடிச்சிருப்பார். 1 லட்சத்துலேருந்து அது 1000 ரூபாயிலே 250 ரூபாய்க்கு வந்தது. ம். பஃபெட்டால் அந்த 1 லட்சம் ஷேரை வச்சுக்க முடியும். ம். ரத்தன் டாட்டாவில் 1 கோடி ஷேரும் வச்சுக்க முடியும். என்னாலே அப்படிலாம் தாங்க முடியும்னு இருக்குல்ல. ம். அப்போ வீடியோ என்ன மாதிரி ஆளுக்கு தான் பண்ணுறோமே தவிர வீடியோ நம்ம பஃபெட்டுக்கும் ரத்தன் டாட்டாவுக்கும் பண்ணலை. நீங்கள் பதிவு பண்ணி வைக்கணும். ரைட் சார். உங்கள நான் மாதிரி பஃபெட்டையோ ரத்தன் டாட்டாவையோ கூப்பிட்டு வச்சு பேசணும்னு வை. நான் 1 லட்சம் ஷேர் இது வாங்கு, ஓகே. 5 ஓகே. லட்சம் ஓகே. ஷேர். நான் அப்படி ரத்தன் சொல்றீங்க. டாட்டாவுக்கு அட்வைஸராக இருந்தால் நாட்கோ ஃபுல்லாக வாங்கிடுப்பேன். ம். டெய்லி சார், ஓப்பன் சார், ஃபோன் சார், சார் ப்ளீஸ் சார், பிளேஸ் ஆர்டர் சார், 1 மில்லியன் ஷேர்ஸ் ஆஃப் நாட்கோ சார்னா ஒரே நாளில் நாட்கோ 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு போயிடும். அடுத்தது ராஜீவ் நின்று பிள்ளைல பாம்பேயில் வந்து உட்காந்துருப்பான். பாம்பே ஹவுஸ் வாசல்ல, ஐயா என் வியாபாரம் ஐயா விட்டுருயான்னு நம்ம பேசுறதுக்கும் ஒரு. ஓகே. இல்ல சார் இப்போ நீங்க நான் டாடா சொன்ன ஸ்டீல் லிஸ்ட்டு சொன்னதுனால நான் சொன்ன லிஸ்ட்லேயே ஒரே ஷேர் தான் முக்கால்வாசி பேரால் வாங்கியிருக்க முடியும். ம். அதுவும் 5 லட்ச ரூபா அன்றைக்கி இருந்திருந்தால் சவுத் இந்தியன் பேங்க்கில் 5 லட்சம் 1 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கலாம். 5 ரூபா இருந்தப்ப. ஆமாம். 5லேருந்து 8 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா போனால் போடுதுன்னு. ம். நீ வெறும் கர்நாடகா பேங்க்லேயே 1 லட்சம் வாங்கணும்னா உன்ட்ட 35 லட்ச ரூபா போடணும். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லை 50 லட்ச ரூபா ஒரு ஷேரில் போட்டு அப்படியே தூங்குறவன்னா கிடையாது. அதனால் மிடில் கிளாஸுக்கு அட்வைஸ் பண்ணுறச்ச ஒழுங்காக அட்வைஸ் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார். ஃபைன். சரி. சார் இப்போ நீங்க இதை சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்து டாடா ஸ்டீலை 1000 ரூபாய்க்கும் பார்த்துருக்கீங்க, 200 ரூபாய்க்கும் பார்த்துருக்கீங்க. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாங்கிட்டு அமைதியா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏன்னா என்கிட்ட சொல்றீங்க. 2000 ஷேர் இருந்திருக்கும். ஓகே. இப்போ நாங்க வந்து ஒரு 100, 200 ஷேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா எப்பதான் ப்ராஃபிட்டை நாங்க புக் பண்றது? எதுக்கு புக் பண்ணணும் சார்? எதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஷேர் 100 ரூபாய்னு ஒரு 100 ஷேர் வாங்கி வைக்கிறேன் சார், 10,000 ரூபா. அது ஐயா, 200 ரூபாய்க்கு பணம் போயிடுச்சுன்னா, தேவையில்லை. சரி இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது 200 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நான் போட்ட காசையாவது நான் எடுத்துட்டு வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்களும் ஆனந்த் சார் மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்தாலும் ஜாலியாக அப்படி உட்காந்து. இல்லைப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா 35 ரூபாய்க்கு உனக்கு ஆசையாக இருக்குல்ல. ம். நான் டாடா ஸ்டீலில் 2 3 போனஸ் பார்த்துருக்கேன் ம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து. ம். அப்போ எனக்கும் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆக்சுவலி வந்து எங்கள் ஒர்த்து வந்து இன்றைக்கி 30 ரூபா 40 ரூபா ஷேராக தான் இருக்கும். ம். ரைட்ஸ் இஷ்யூ எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் ம். நம்ம. 30 ரூபா 40 ரூபா ஷேர். 40 ரூபா ஷேருக்கு 50 ரூபா டிவிடெண்ட் வந்தால் எனக்கு வேணாம் நான் சொல்கிறேன்.
ஏதோ ஒரு வருஷத்தில் 50 ரூபா கொடுத்தாங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. சரி ஏதோ 20 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, ம். எனக்கு என்ன கசக்குதா? கரெக்ட் தான் சார். நான் போட்ட காசு எடுத்துட்டேன். ஃப்ரீயா வந்த ஷேருக்கு டிவிடெண்ட் வந்தா கசக்குதா? அப்படி ஜாலி இல்லையே, தானே. அப்போ இல்லையே, நீ எடுத்து எங்கே போடுறன்னு இருக்குல்ல. செலவுக்கு வச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு செலவு பண்றோம். பண்ணுறதுக்கு உனக்கு ஒன்றுனா வச்சுக்கோ, ம். நீ ஜாலியாக வச்சுருந்தேன்னா வேல்யூ போயிடும். நான் இது சார் இத ஒரு நீ பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் கேட்கிறேன். நான் போட்ட பேங்க் கேப்பிட்டலையாவது வெளிய எடுத்துறணும்ல. எடுத்து எங்கே போடுவ? அதை எடுத்து தங்கம் வாங்குறேன்னா கரெக்டு, ம். அதை எடுத்து பேங்க்கில் போட்டேன்னா வேஸ்ட்டாக போயிடும். ம். எய்தர் எடுத்தியா, உன் பசங்க ஃபீஸுக்கு கட்டினியா, ம். இல்லை ஒரு ஓகே. மெடிக்கல் எமர்ஜென்சி கட்டினியா, ம். ஓகே. ம். நான் அந்த பேங்க்கில் வச்சு சைக்கலாஜிக்கல் கிராட்டிஃபிகேஷனுக்காக பேங்க்கில் வச்சேன்னா ம். அது நஷ்டம்தான், காணாமல் தான் போகும். ஓகே. அப்ப நீங்க சொல்றது அந்த பணத்த எடுத்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்றதுன்னா, போட்ட பிரின்சிபல வெளிய எடுத்துருங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பணத்த எடுக்காதீங்கன்றீங்க. ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக எடுக்காதுங்க. ப்ராஃபிட் பார்க்கணுன்றதுக்காக எடுக்க வேண்டாம். தேவை இருந்தா அந்த பிரின்சிபல எடுத்துருங்க அப்படிங்கிறது உங்களோட. ஏன்னா நீங்க அத சொல்லும்போது டாடா ஸ்டீல் இறங்குனப்போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி நீங்க ஏன்னா சொன்னீங்கல்ல. எனக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குப்பா. அதுதான் சார். வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்றத தாண்டி, ஒரு எங்களுக்கு இந்த ஆளுக்கு ப்ராஃபிட் போயிடுச்சேன்ற ஒரு தாட் இல்லாம அது அதான் சொன்னேன், ஒரு ஆளுக்கு ம். மினிமம் 3-4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஓகே சார். ஃபைன். சார் இந்த ஐடிசி இத பத்தி நான் பார்த்துட்டு இருந்தப்போ, எனக்கு ஒரே ஒரு இது ஐடி பீஸும், ஃபார்மா பீஸும் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த ஃபார்மா பீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தா, ஆல்மோஸ்ட் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிறது தான் இருக்கு சார். நான் வந்து ஃபார்மா பீஸ்ல இருக்கிறத ஒரு 10, 2 12 கம்பெனி தான் இருக்காதுப்பா. வச்சிருக்காங்க. ம். ஃபார்மாவில் இல்லை, இதில் ஐடியில் 2 இல்ல இருக்காது. ஐடி நம்ம நாளைக்கு பேசுவோம் சார். சரி, அத கம்ப்ளீட்டா நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபார்மா பீஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏன்னா நீங்க நீங்க பீஸ்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கறத முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கீங்க. ஐடி பீஸ் கன்சிடர் பண்ணலாமா சார்? ஃபார்மா பீஸ் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டப்ப பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு நீங்க சொல்ற டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு எங்களுக்கு அதுதான் சூட்டபிளா இருக்கு. ஒரு ஃபார்மா பி ரூ. 27 ₹50 வந்து டிஃபன் காஃபின்னு பாத்தீங்கன்னா நாங்க போய் ஒரு 2 ஃபார்மா பி வாங்கி வைக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஃபார்மா பீஸ் லிஸ்ட்ல அதுக்கு ஐடியல். அதுக்கு சூப்பர். அப்ப யோசிக்காம அமைதியா எல்லாரும் ஃபார்மா பீஸும் ஐடி பீஸும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். உங்கள மாரி தாஜ் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நாங்க வந்து ஃபார்மா பீஸும் ஐடி பீஸும் எடுத்துப்போம் சார். நான் ஒன்றும் தாஜ் நிலைமைக்கு வந்தேனான்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். நான் அந்த ஃபார்மா பீஸ்ல இருக்கிற ம். ஸ்டாக்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்றேன். உங்களுடைய ஒப்பீனியன். ஏன்னா இதுல அலோகேஷனோடவே இருக்கு. சன் ஃபார்மா 21% அலோகேஷன் சார். ஜஸ்ட் அ பிட் எக்ஸ்பென்சிவ். ஓகே. பட் எங்களுக்கு இத வாங்க எனக்கு 27 ரூபா உனக்கு வழி தெரியாது போனா போதும். எக்ஸாக்ட்லி சார். டிவிஸ் லேப் அதுவும் எக்ஸ்பென்சிவ், ஆனால் உனக்கு வழி பட் தெரியாது. ஆஸ் அ கம்பெனியா நீங்க பார்க்கும்போது ஆனந்த் சாரோட ஒப்பீனியன் என்ன? ரெண்டுமே ரொம்ப நல்ல கம்பெனி. ஓகே. டாக்டர் ரெட்டிஸ் அது வந்து 9% இது லிஸ்ட்ல இருக்கு சார். அண்ட் சிப்லா அதுவும் 9%. லாரஸ் லேப்ஸ் 50-50 கம்பெனி. ஓகே. லூபின் 50-50. ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. ஆனா அதுலயும் இந்த ஃபார்மா பீஸ் போட்டிருக்காங்க. ஓகே. டோரண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் நல்ல கம்பெனி, டூ காஸ்ட்லி. அது இதுல 5% இருக்கு சார். ஸோ அதுக்காக கேட்டேன். அரபிந்தோ ஃபார்மா அப்சல்யூட் ஃப்ராடு கம்பெனி. அதுலயும் 5% போட்டிருக்காங்க. ஸோ கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஓகே, அதுல 3% போட்டிருக்காங்க. ஆல்கெம் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல கம்பெனி. அதுல ஒரு 3% போட்டிருக்காங்க சார். அபாட் இந்தியா, நல்ல கம்பெனி. பிராமல் ஃபார்மா, நல்ல கம்பெனி. கிளாண்ட் ஃபார்மா, எனக்கு தெரியாது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், நல்ல கம்பெனி. மேன்கைண்ட் ஃபார்மா, நல்ல கம்பெனி. ஆல்கம் லெபார்டரிஸ். ஓகே. ஓகே. ஸோ இந்த எதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட உங்கள் ஒப்பீனியன் நான் கேட்குறேன்னா சார், நீங்கள் வந்து ஃபார்மா பீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நாளைக்கு நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ஃபார்மா பீஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை போய் உள்ள பண்ண முடியாது, ஏன்னா ஆ. அதோட வேல்யூவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை இல்லை அதுக்கு தான் இதோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கான கிளாரிட்டியும் கேட்டுக்கிறேன். ஸோ நீ ஃபார்மா பீஸ் வாங்குறது வேற, அந்த கம்பெனியை வாங்குறது வேற. புரியுது. உனக்கு கை கடக்கமா இருக்குன்னு நீ ஃபார்மா பீஸ் வாங்குற, அந்த கம்பெனின்னு பார்க்கறது வேல்யூவேஷன் பார்த்து தான் வாங்க. ஆன் த அதர் சைட் இந்த ஃபார்மா பீஸில் சரியில்லாத கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் காஸ்ட்லி ஒப்பீனியன் கேட்டேன். கம்பெனிஸும் இருக்கு. காஸ்ட்லி கம்பெனிஸ் இப்போ ரெட்டி ஏறுற ஸ்பீடில் 10 வருஷத்தில் ரெட்டியில் வந்த கெயின் உனக்கு இதில் வராது. ஃபார்மா பீஸ் வில் பி சப்டியூட் கெயின், ரெட்டிஸ் வில் பி a faster கெயின். ஆனால் அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் வந்து டிவிடெண்ட் வந்தால் அதை எடுத்து மறுபடியும் அந்த ஷேர் வாங்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல. நான் உட்பட பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த கணக்கு எழுதி வச்சு அதை டிவிடெண்ட்ல வாங்குறது. அதனால் என்ன பண்ணோம், டிவிடெண்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை போட்டுருந்தோம். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. ஓகே. ஒரு அக்கௌண்ட்டை தனி ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. டிவிடெண்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த பணத்தில் என்ன வந்தாலும் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். ஓகே. அது தனியாக பண்ணுவேன், அதை தனியாக வச்சுருப்பேன். ஒரு
ம். அந்த வர பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஏன் ஃபார்மா பீஸோ ஐடி பீஸோ கேட்குறேன்னா அதில் வர்ற டிவிடெண்ட்டை அவங்க திருப்பியும் ஃபேக்டர் திரும்பி அவனே ஃபேக்டர் தான் பண்ணியானும். ஸோ அதனால நாங்கள் டிவிடெண்ட்டை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால எல்லா விதத்துலையும் பெட்டர். பட் கொஞ்சம் வேண்டாத கம்பெனிஸும் சேரும், அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஓகே சார். ஏன்னா ரிட்டர்ன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் 13 ரூபா 14 ரூபாயில் பார்த்தது இன்னைக்கு 27 ரூபா கிட்ட இருக்கு. நல்ல ரிட்டர்ன் சம்வேர் அரௌண்ட் 90% இருக்கு. போரும். சார் கோல்டு சார், கோல்டு ப்ரைஸ் ஏன் இவ்வளோ தூரம் ஏறி இறங்கிட்டு இருக்கு? ஏன்னா நேற்று வீடியோவில் நீங்கள் சொன்ன ரேட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு கோல்டு ரேட் மறுபடியும் ஒரு 150 ரூபா ஏறி. கோல்டு ஏன் ஏறுதுன்னா இப்போ சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்கங்கிறாங்க. இன்னொன்று இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் பிரசிடென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற மாட்டாருங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4-5 வருஷமாக அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதான் குறையலைன்னா டெஃபினட்டாக இந்த வாட்டி ரேட்டு ஏற்றணும், குறைக்க மாட்டாங்க. ரேட்டு ஏற்றினான்னா டாலர் ஏறும், ரேட்டை ஏற்றினாக்கா டாலர் ஏறும், கோல்டு விழும். அதுக்கப்புறம் ஒரு கிரைசிஸ் வந்தப்புறம் திரும்பி ரேட்டை கட் பண்ணுவான், கோல்டு ஏறும். ஸோ விழுந்து ஏறுங்கிறது தான் என்னோட பிலீஃப். ஸோ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த லெவலில் ஹையில் ரொம்ப நாளைக்கு அவங்க வச்சிருக்க முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து இன்னும் ஏற்றிட்டு இறக்குவாங்க. பட் ஓவர் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்ன்னு நம்ம பார்த்தா 2க்கு கீழே இனிமேல் வந்து 0% ரேட்டு அடுத்த 20 வருஷத்துக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே. அதனால் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப்பு ஸ்டாண்டப் இந்தியாலாம் கஷ்டம். அமெரிக்கா சார் அது எல்லாத்துலேயும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுறீங்க. ஏன்னா அங்கேருந்து தானே பணம் வந்தது. ஓ அப்படி சொல்கிறீங்க. இப்போ இந்த பைஜூஸு, ஓயோ, ஸ்விக்கி, இப்போ ஏன் எல்லோரும் பப்ளிக் இஷ்யூ போட்டு உங்கள் காசை கேட்குறான்? ஏன்னா அமெரிக்காலேருந்து அந்த ஓசி காசு முடிஞ்சு போச்சு. ஓகே சார். பப்ளிக் இஷ்யூன்னு டக்குன்னு எனக்கு இன்னொரு ஸ்டாக் ஞாபகம் வருது. நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். ஓகே சார், டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாளைக்கு இதே மாதிரி ஐடியும் எஃப்எம்சிஜியும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இறங்கிடுவோம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.